Good morning students. I am Uma from Chennai. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் Quadratic Equations 4.3 Introduction. 3 டாபிக்ஸ் பார்க்க போறோம். Quadratic Formula, Discriminant and Nature of Roots. The standard form of quadratic equation is ax square plus bx plus c equals to 0, where a, b, c are real roots and a is not equals to 0. To solve quadratic equation ax square plus bx plus c equals to 0, x equals to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. Quadratic formula. This quadratic formula has another name, that is Sridhar Acharya formula. Sridhar Acharya, the great Indian mathematician who invented this formula. So this formula is called by his name. Discriminant. The standard form of quadratic equation ax square plus bx plus c equals to 0. The expression b square minus 4ac is called discriminant. It is denoted by capital D. இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற b square minus 4ac தான் discriminantன்னு சொல்கிறோம். இதோட மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அப்பர் கேஸ் டெல்டா, இப்படி டெல் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். Next topic, nature of roots. The nature of roots depends on the value of discriminant, that is d equals to b square minus 4ac. The nature of roots எப்படின்னா இந்த டிஸ்கிரிமினண்ட்டை பொறுத்து தான் அமையும். அது என்னென்ன நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். b square minus 4ac is greater than 0, two distinct real roots. Second, b square minus 4ac equals to 0, two equal real roots. Third one, b square minus 4ac is less than 0, no real roots. No real roots na அது imaginary roots ஆ இருக்கும். Imaginary roots. First case, b square minus 4ac is greater than 0. Two real and distinct roots. Distinct na meaning unequal. Quadratic formula என்னன்னா x equals to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ரெண்டு ரூட்ஸு, ஒரு ரூட்டு minus b plus root of b square minus 4ac by 2a and another root is minus b minus root of b square minus 4ac by 2a. இந்த b square minus 4ac அதுக்கு வந்து நம்ம 4ன்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல அப்படி கொடுத்தனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறது 2ஆக இருக்கும். இந்த இடத்துல b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து 9ன்னு கொடுக்குறோம். 9 கொடுத்தா அதோட ரூட்டு 3ஆக இருக்கும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்குது. அதனால இது வந்து அன்ஈக்குவல், ஆனால் ரியல் நம்பர்ஸ் இதெல்லாம், அதனால ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது செகண்ட் ஒன், b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல்ஸ் டு 0. இதில் டூ ரியல் ரூட்ஸ் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியலாகவும் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a ஒரு இது. அடுத்தது மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அடுத்த ரூட்ஸு. இப்போது இந்த இடத்துல பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பதிலாக இங்கே என்ன கொடுக்குறோம்? 0ன்னு கொடுக்குறோம். அப்போ மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் 0 பை 2aன்னு இருக்கும். அடுத்த ரூட்டு மைனஸ் பி ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4a இஸ் 0 பை 2a. அப்போ என்ன வரும்? மைனஸ் பி பை 2a இருக்கும். ரூட் ஆஃப் 0ங்கிறது 0 தான். அடுத்ததும் மைனஸ் பி பை 2a. அப்போ ரெண்டு ரூட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதான் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல்ஸ் 0, டூ ரியல் ரூட்ஸு அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும். Third one, b square minus 4ac is less than 0. No real roots. Imaginary roots இருக்கும். லெஸ் தேன் 0 எப்படி பண்ணுறோம்? நம்பர் லைனில் 0க்கு இந்த சைடு இருக்கிறதுலாம் பாசிட்டிவாக இருக்கும், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் நெகட்டிவாக இருக்கும். இப்போ 0க்கு இந்த பக்கம் இருக்கிறதுலாம் நெகட்டிவ், தட் இஸ் லெஸ் தேன் 0. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா பிரகாரம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த இடத்துல இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல்ஸ் டு நெகட்டிவ், அப்போது -4ன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்?
x equal to minus b plus or minus root of minus 4 divided by 2a அப்படின்னு இருக்கும். இப்போ 4னா நம்ம என்ன பண்ணுவோம், -2 into -2ங்கிறது 4ன்னு சொல்லுவோம். இப்போ -4 இருக்கு, இதை எப்படி கண்டுபிடிக்க முடியாது, ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இது எப்படி எழுதிக்கலாம், -4 4 into -1ன்னு எழுதிக்கலாம். இதுக்கு ரூட் போடலாம். இப்போ ரூட் ஆஃப் 4 into ரூட் ஆஃப் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதினா ரூட் எடுத்தால் என்ன வரும், 2 வரும், ரூட் ஆஃப் -1 வரும், ரூட் ஆஃப் -1. அப்படின்னா என்னன்னா 2 into 2 ரூட் ஆஃப் -1 அர்த்தம். -1 இமேஜினரி ரூட்னு சொல்லுவோம். இது நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதனால் இது நம்ம ரூட் எடுக்க முடியாது. அதனால் இது நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ நோ ரியல் ரூட்ஸ் and imaginary roots.